வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். எக்ஸசைஸ் 2.3 நம்ம வந்துட்டு அதில் ஃபுல்லாக 3 டைமென்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 டைமென்ஷன் ஷேப் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கொயர் வரைய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்படி வரைவோம். இதில் 2 டைமென்ஷன் வேணும் இதுக்கு. அதாவது இங்கே லெஃப்ட்லேருந்து இந்த ரைட்டில் இந்த லெங்த் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி இங்கே முன் பின்னா, சரியா, இந்த தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். அல்லது இந்த அளவுகள் தெரிஞ்சால் ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். சரியா? இதுக்கு 2 டைமென்ஷன் போதும். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். லெஃப்ட் டு ரைட் எவ்வளோ தூரம்னு பார்க்க போகிறோம். சரியா? அதே மாதிரி முன் பின், இப்போ 2 அளவுகள் இருக்குது. லெஃப்ட் டு ரைட், முன்னாடியிலேருந்து பின்னாடி. சரியா? இதை வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இப்படி போடுவோம் இல்லையா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இப்போது வெஸ்ட் டு ஈஸ்ட் அல்லது ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு அளவு. அதே மாதிரி நார்த்து டு சவுத், சவுத்து டு நார்த், இது ஒரு அளவு. இந்த 2 அளவுகள் என்ன மாதிரி படம் வரைஞ்சாலும் இதில் அடங்கிடும். ஒரு படம் வரைய மட்டும்தான் முடியும். சரியா? அப்படின்னா அது வந்துட்டு 2 டைமென்ஷன் உள்ள ஒரு வடிவம். சரியா? இதை வந்துட்டு பிளான் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 டைமென்ஷன் அப்படின்னா, இப்போ இன்னொன்று இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், வரைய மட்டும்தான் முடியும். சரியா? ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கொயர் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? இப்போது இதை வந்துட்டு எடுக்க முடியாது, பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 3 டைமென்ஷன் அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லா பொருள்கள் இருக்கு இல்லையா, இந்த பொருள்கள் எல்லாமே 3 டைமென்ஷனல் ஷேப். இந்த ஷேப்புக்குள்ளே ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போது இது ஒரு ஷேப், இதில் 3 அளவுகள் இருக்குது. சரியா? இதை வந்துட்டு லெங்க்த்து, பிரெத்து, இது இல்லாமல் ஒரு ஹைட் ஒன்று இருக்குது. சரியா? இப்படி பிடிச்சோம்னா ஒரு ஹைட் கிடைக்குதா? இப்போது இதில் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஒரு அளவு இருக்குது. அதே மாதிரி நார்த்து டு சவுத் அல்லது சவுத்து டு நார்த், இது ஒரு அளவு இருக்குது. இது இல்லாமல் டாப் டு பாட்டம் இப்படி ஒரு அளவு இருக்குது. இந்த டாப்லேருந்துட்டு பாட்டம், இது ஒரு அளவு. 3 அளவுகள் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லா பொருளும் இந்த 3 அளவுகளோடு தான் இருக்குது. சரியா? அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த பென் அப்படின்னா ஒரு 3 அளவில் இதை சொல்லிடலாம். சரியா? இங்கேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம், ஹைட் எவ்வளோ, இந்த 3 அளவுகள் உள்ளது தான் 3 டைமென்ஷனல். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சாச்சு. நம்ம பார்க்குற எல்லா பொருளும் 3 டைமென்ஷனல் ஷேப்போடு தான் இருக்குது. சரியா? 3 அளவுகள் உள்ளது. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, the 3 dimensions of a cuboid are 3 டேஷ் இருக்குது. இப்போ இது பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு. இதில் இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து வழக்கமாக லெங்க்த் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரியா? அடுத்தது இது பிரெத்து, இந்த டாப் டு பாட்டம் இருக்கிறது ஹைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போது 3 அளவுகள் பார்த்தோம். லெங்க்த், நீளம், அடுத்தது பிரெத்து, அகலம், அடுத்தது இந்த ஹைட் சொன்னோமா, ஹைட், உயரம். இந்த 3 அளவுகளோடு தான் ஒரு கியூபாய்டு இருக்கும். சரியா? இந்த லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த 3ம் வெவ்வேறு அளவாக இருக்கலாம். சரியா? அல்லது ஏதாவது 2 ஒரே அளவாக கூட இருக்கலாம். சரியா? அடுத்தது, the meeting point of more than 2 edges in a polyhedron is called as, அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எட்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். எட்ஜ் அப்படிங்கிறது விளிம்புன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இது ஒரு கியூபாய்டு, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கியூபாய்டில் 6 ஃபேஸஸ் இருக்குது.
1 2 அடியில் 3, இந்த பக்கம் 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு ஃபேஸ், இந்த ஃபேஸ் டாப் எடுத்துங்க, அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபேஸ், இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் இந்த இந்த விளிம்பு, இதுதான் விளிம்பு, எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ரெண்டு ஃபேஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம், கனெக்ட் ஆகிற இடம், இது வந்துட்டு எட்ஜுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி இப்போ எத்தனை எட்ஜ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. அதேமாதிரி இந்த பக்கம் 4 எட்ஜஸ், இந்த பக்கம் 4 எட்ஜஸ், 12 எட்ஜஸ் இருக்குது இதில். 6 ஃபேஸஸ் அண்ட் 12 எட்ஜஸ். இப்போது எட்ஜுனா என்னன்னு பார்த்தோம். இந்த 3 எட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3, இந்த 3 எட்ஜும் கனெக்ட் ஆகிற இடம் இந்த பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் தெரியுதா? இதை தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முனை அல்லது உச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகிற இடம் வெர்டெக்ஸ். சரியா? இப்போது அவங்க கேட்டது அதுதான். வெர்டெக்ஸ்னால் உச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முனை, அவ்வளோதான். வெர்டெக்ஸ், உச்சி. இதுதான் ஆன்சர். அடுத்தது, எ கியூப் ஹேஸ் எத்தனை ஃபேஸ் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஃபேஸ், இதை ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம் டாப்பில், இது ஒரு ஃபேஸ். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா, இது ஒரு ஃபேஸ். அப்புறம் இந்த பக்கம் ஒன்று தெரியுதா, இது ஒரு ஃபேஸ். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ அவங்க க்யூபுக்கு கேட்குறாங்க. க்யூப்லையும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இது ஒரு க்யூப். சரியா? 3 யூனிட்ஸ் இருக்குது, எல்லா பக்கமும் 3 யூனிட்ஸ். சரியா? அதே மாதிரி இந்த ஹைட்டும் 3 யூனிட்ஸ். இதை வந்துட்டு ஒரு க்யூப், கனசதுரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஃபேஸுன்னு சொன்னோமா, க்யூபாய்டில் பார்த்தோமா, அதே மாதிரி இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குது, 1 டாப்பில், பாட்டம் 1 2 ஆச்சா, ஃப்ரண்ட்டில் 1, இங்கே பேக்கில் 1. சரியா? அதேமாரி லெஃப்டில் ரைட்டில் மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது. மொத்தம் முகங்கள் 6 முகங்கள் இருக்குது. சரியா? அப்போ இதுக்கு 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4, அப்புறம் டாப்பில் 5, பாட்டத்தில் 6. சரியா? 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ 6 ஃபேஸஸ், 6 முகங்கள். இது வந்துட்டு முருகனை ஞாபகம் வச்சுங்க, 6 முகங்கள், 6 முகம். த கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ சாலிட் சிலிண்டர் இஸ், கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் சாலிட் சிலிண்டர். இப்போ சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் சர்க்கிள், இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக்னஸ் கிடைக்கிது. இப்படி வச்சோம் அப்படின்னா ஹைட் இருக்குது. சரியா? இந்த சர்க்கிள் வந்துட்டு ஹைட்டு, ஒரு ஹைட்டோடு இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சாலிட் சிலிண்டர். சரியா? இப்போ இதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது இது ஒரு பெரிய பீஸ்லேருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரியா? அந்த கட் பண்ண இடம் சர்க்கிள் கிடைக்கிது. மறுபடியும் நீங்கள் இதை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கட் பண்ண இடத்துலையும் சர்க்கிள் தான் வரும். சரியா? அதுதான் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது ஒரு சிலிண்டர், அந்த சாலிட் சிலிண்டரை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். சரியா? வட்டம், வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்போது கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும், சர்க்கிள், வட்ட வடிவத்தில் இருக்கும். சர்க்கிள், வட்டம். அடுத்தது, if a net of a 3D shape has 6 plan squares then it is called net. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு க்யூப், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னால் வரைய மட்டும் முடியும், வரைஞ்சதை பார்க்கலாம், இந்த ஸ்கொயரை எடுக்க முடியாது. சரியா? இப்போ க்யூப், ஒரு க்யூப் உருவாக்கணும் அப்படின்னா பேப்பரில் வரைவோம். 6 ஃபேஸஸ் கொண்ட, இப்படி 6 ஃபேஸஸ் இருக்குது. 6 ஃபேஸஸையும் 6 ஸ்கொயராக வரைகிறோம். சரியா? நம்ம போட்ட 1 2 3 அப்படியே இருக்குது. நம்ம போட்ட 1 2 3 அப்படியே இருக்குது. 1 2 3 4 5 6. இப்போ இந்த மாதிரி ஒரு நெட்டு, இதுக்கு பேர் தான் நெட்டு. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை வச்சுட்டு ஒரு க்யூப் உருவாக்கிடலாம்.
இதை வச்சுட்டு ஒரு க்யூப் உருவாக்கிடலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் நெட்டு. இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெட்டில் 6 பிளான் ஸ்கொயர்ஸ், 6 சதுரங்கள் இருக்குது. சரியா? இந்த 6 சதுரங்கள் இப்படி இருக்குது ஒரு நெட்டில் அப்படின்னா, இதை வச்சுட்டு என்ன உருவாக்கலான்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பார்த்தோம், க்யூப் உருவாக்கிடலாம். சரியா? 6 ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சுட்டு ஒரு க்யூப் உருவாக்கலாம். 6 ஃபேஸஸ் இருக்குது, அப்போது 6 ஸ்கொயர்ஸ், 6 ஸ்கொயர்ஸ். புரியுதா? இப்போது ஒரு க்யூப் உருவாக்கிடலாம். க்யூப், கனசதுரம். இப்போது இந்த 3D, அதாவது 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது ஒரு க்யூபாய்டு. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இதோட ஃபேஸ் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்குது, ஆனால் இந்த லெங்க்த்து வந்துட்டு வேறு சைஸ். இந்த ஸ்கொயர் வந்துட்டு இது இந்த 4மே ஒரே சைஸு, ஆனால் இந்த லெங்க்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக இருக்குது. ஸோ வேறு சைஸாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு க்யூப், இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தெரியும், ஆனால் இது வந்துட்டு ஒரு க்யூபாய்டு. சரியா? இதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான் வரும். இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் எங்கே கட் பண்ணாலும் இந்த ஷேப் தெரியும். இதோட கிராஸ் செக்ஷன் ஸ்கொயர். அதே மாதிரி இப்படி கட் பண்ணிங்கன்னு வச்சிங்க, ஒரு ரெக்டாங்கிள் தெரியும் கட் பண்ணுற இடத்துல. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். இப்போ இந்த க்யூபாய்டை இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் தான் நம்ம கட் பண்ணுற இடத்துல தெரியும். இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் தெரியும். இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தது என்ன, 2D அப்படின்னா 2 டைமென்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி வரையப்படுற உருவங்கள், பிளான் ஃபிகர்ஸ். 3D அப்படின்னா இது ஒரு சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். சரியா? இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஏரில் ஸ்பேஸில் கொஞ்சம் அதுக்கு இடம் தேவைப்படுது, இது இடத்த அடைக்குது. சரியா? இப்போ ஒரு கோலம் போடுறோம் வாசலில், அதில் மிதிச்சிக்கிட்டே வரலாம். சரியா? அது வந்து நம்ம காலை தடுக்காது. அந்த மாதிரி தான் இதெல்லாம். அதே இது மாதிரி ஒரு படிக்கல், ஒரு ஸ்டெப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம காலை தடுக்கும். இப்போ அது வந்துட்டு ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப், முப்பரிமாண உருவம், வடிவம். இப்போ இதுதான் நம்ம பேசிக்காக இந்த கொஸ்டினில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? தேங்க்யூ.